26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த இமயமலை பயணம் நீங்கள் சமீபத்தில் போயிட்டு வந்தீங்க. நிறைய இடங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்குது சார். ஏன் இமயமலைக்கு போனீங்க? இமயமலை ஒரு பொக்கிஷம் தான் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு. எனக்கு அந்த ஏஎல்பியும் இந்த அச்சலக்கணபதி ஜோதிடத்தோட பெரிய பிறப்பிடமே எனக்கு இமயமலை தான். நீங்கள் ஒவ்வொரு விதிக்கும் அடுத்தடுத்த விதிகளை உருவாக்கிக்கிட்டே போகிறாங்க. மற்றவங்க ஜோதிடம் படித்தவங்க அந்த விதிகளை அப்படியே நிப்பாட்டுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. நீ பிறக்கும்போது மேசராசியில் பிறந்தேன், பிறக்கும்போது ரிஷபராசியில் பிறந்தேன், நான் வாழும்போது நான் விருச்சிகராசி. இன்னைக்கு என்ன தசை நடக்குதோ அதுதான் முக்கியம், அதுதான் நட்சத்திரமாக நாங்கள் எடுத்துக்குவோம். நீங்கள் 10 பொருத்தம் கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களா மேசராசி, அதுக்கு நாங்கள் பொருத்தமே பார்க்க மாட்டோம். ஓகே சார், இங்கே அக்ஷய ராசிக்கு தான் நாங்கள் பொருத்தம் பார்க்குறோம். இந்த அக்ஷய ராசி தான் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு தீர்மானிக்குது. முகூர்த்தம் குறிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் முகூர்த்தம் குறிக்கணும்ல. காலையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் ஏதோ பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சிங்கன்னா இந்த திதிகளை கவனத்தில் எடுக்கவே வேண்டியதில்லை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஜோதிடர்களை உருவாக்கிய ஏஎல்பி ஜோதிடத்தின் தந்தை பொதுவுடைமை மூர்த்தி சார் தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஜாதகம் அப்படின்றது நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட். நான் எப்படி இருப்பேன், என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம். இப்போ என் ஜாதகத்தை உங்ககிட்ட ஒரு குருவாக நான் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் எனக்கு பார்க்கறதுக்கும், என் ஜாதகத்தை நானே பார்த்து அதில் நான் சில விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி நானே மாற்றும் பொழுது என் தலையெழுத்தை நானே மாற்றுறது தானே சரிங்க அர்த்தம். அந்த மாதிரி மாற்றும் பொழுது நமக்கு சரியாக நடக்குமா? உங்கள் கையில் மாற்றுறது அளவுக்கு கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. நானாக தான் அதான் சந்தோஷப்படுவேன். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாம், 2 கேள்வி கேட்கலாம். நீங்கள் மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது மூர்த்தி ஏதாவது சொல்லுவாரோ, இவருக்கு காசு கட்டணுமோ அப்படின்னு நினைப்பீங்க. அதுமாரி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது உதாரணத்திற்கு உதாரணமாக நான் ஒரு இடம் வாங்க போகிறேன். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஒரு 4 இடத்த நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. 1 2 3 4 இடம். 4 இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஜாதகம் இப்போ உங்களுக்கு இப்போ தனுசு லக்கணம் போகுது. இப்போ தென்மேற்கு வடகிழக்கு மனையில் தான் உங்களுக்கு வீடு அமையும். இப்போ ஒரு இடம் வாங்குறதுக்கு பேசியிருக்கீங்க. 1 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, இல்லை 2 வருஷத்துக்குள்ள வாங்க போகிறீங்க. இப்போ இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இடம் போய் பார்த்துட்டு வந்தீங்க. இதுதான் உண்மை. இந்த விதி உங்கள்கிட்ட தான் இருக்கானா? இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்கள் கையில் ஒரு கார் கொடுத்துட்டேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், நல்லா ஒரு 300 சிசி காரை கொடுத்துட்டேன். இந்த காரில் நீங்கள் வேகமாக போகலாம், மெதுவாக போகலாம். எப்படி போவீங்க? மெதுவாக தான் சார். ஏன் மெதுவாக போவீங்க? வேகமாக போக வேண்டியதானே? கார் தான் 300 சிசி கொடுத்துட்டாரு, போக வேண்டியதானே? நமக்கான பாதுகாப்பு முக்கியம் இல்லை சார். பாதுகாப்பு முக்கியம் இல்லை. அப்போ தெரியுது இல்லை, உங்கள் விதியை நீங்கள் தான் உருவாக்குறீங்களா, இல்லை வேகமாக போகலாம் மெதுவாக போகலாமா? விதி நம்ம கையில் தான் இருக்குது. என் கையில் தான் இருக்குது. என் விதி என் கையில் தான் இருக்குது. உங்கள் விதி இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு கோபம் வந்துட்டு, நீங்கள் நான் உங்களை கோவப்படுறேன், இல்லை நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. நீங்கள் கை வாங்கி அடிக்கலாம், கை வாங்கி அடிக்க மாட்டீங்க. இப்போ ஏன் அடிப்பீங்களா, அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டீங்க. அடிக்க மாட்டேன்னா அந்த விதி அங்கேயே முடியுதா, முடியலையா? அடித்தா அந்த விதி புதுசாக இன்னொரு விதி உருவாக்கப்பட்டதா இல்லையா? கண்டிப்பாக உருவாக்கப்பட்டது. அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஒவ்வொரு விதிக்கும் அடுத்தடுத்த விதிகளை உருவாக்கிக்கிட்டே போகிறாங்க. மற்றவங்க ஜோதிடம் படித்தவங்க அந்த விதிகளை அப்படியே நிப்பாட்டுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் சொல்லுவாங்கல்ல சார், தலையெழுத்துன்றது இறைவன் படைச்சது, அதை நம்ம மாற்ற நினைக்கக்கூடாது. ஒரு ஜோதிடர் அப்படியே பாட்டிங்க. அவ்வளோதான். அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் வளைவை தான் மாற்ற முடியாதுன்னு சொன்னார். வளைவு தான் அந்த விதி. வளைவு நீங்கள் மாற்ற முடியுமா? பாதை இந்த இடத்துல ரோடு இருக்குது, இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்குது, நீங்கள் மாற்ற முடியுமா போய்? ஆனால் நம்ம வளைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேகமாகவும் வளையலாம், மெதுவாக வளையலாம். அதானே உங்களுக்கு, அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த வளைவு மாற்ற முடியாதுங்கிறது விதி. நானும் மாற்ற முடியும், நீங்களும் மாற்ற முடியாது. வளைவு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், கிட்ட போனது முறை அந்த வளைவு ரோடு தெரியுது. நான் வேகமாக போயிட்டேன், ஏத்தாப்புல ஒரு கார் வந்துட்டு, என்னையா நீ இப்படி வந்துடுறான்னு என்னை திட்டுறான். அந்த திட்டுறது தான் தேவையில்லாத நிகழ்வு. நான் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் இந்த விதி தெரிஞ்சிட்டீங்கல்ல, வளைவு தெரிஞ்சிட்டிங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன மெதுவாக போகணும், போயிடக்கூடாதா? அவ்வளோதான் விஷயம். நீங்கள் நவாம்சம் தசாம்சம்லாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பார்க்க மாட்டீங்க? சரி, நீங்கள் ஒரு கடைக்கு இப்படியே டி நகரில் ஒரு கடைக்கு ஏதோ ஒரு புடவையோ ஒரு நகையோ வாங்கணும் போகிறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கடையில் பிடிச்சி போய் வாங்கிட்டீங்க. நீங்கள் அடுத்த கடைக்கு போவீங்களா, போக மாட்டீங்களா? போக மாட்டேன். ஏன் போங்களேன், அடுத்த கடைக்கு போய் பாருங்களேன். எனக்கு தேவையானதான் கிடைச்சிட்டுல, அவ்வளோதான். நானும் விஷயம், எனக்கு தேவையான பதில் கிடைச்சிட்டு, அவ்வளோதானே.
எனக்கு தேவையான பதில் கிடைச்சிட்டு, அப்போ எனக்கு நான் ஏன் அடுத்தது வந்து நவாம்சம், தசாம்சம் எல்லாம் எதுக்கு நான் போய் பார்க்கணும்? என்னைய பொறுத்தளவுக்கு. தெரியலைன்னா தான் நீங்கள் என்ன தேடி தேடி போகணும். ஒரு கடையில் எனக்கு கிடைக்கலப்பா, எனக்கு நான் வந்து ஒரு மஞ்சள் கலரோ இல்லைன்னா ஒரு ரோஸ் கலரோ நான் எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த கலர் கிடைக்கலன்னா நீங்கள் 2 கடை, 3 கடை, 4 கடை, 5 கடை, 10 கடை, 15 கடை, நீங்கள் எத்தனை கடை வேணாலும் ஏறிங்க. கிடைச்சிட்டு பதில் கிடைச்சிட்டு நான் ஏன் போகணும்? சார் அதே மாதிரி நீங்க இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணும்பொழுது நான் பார்த்துருக்கேன். இந்த இமயமலை பயணம் நீங்க சமீபத்துல போயிட்டு வந்தீங்க. நிறைய இடங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கு சார். ஏன் இமயமலைக்கு போனீங்க? அப்படி கிடையாது. அது காலத்தோட கோலமா, காலத்தோட விதியான்னு தெரியாது. நானாக தான் அது ஆசைப்பட்டு போனது. இது தெரிஞ்சா தெரியாமல 2009 தான் முதல் முறையாக நான் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி போனேனே தவிர அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சப்போ தான் நான் வந்து அப்படியே வந்து கல்கத்தா போயிட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து பூடான் பக்கத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து உத்தரகாண்ட் பக்கமெல்லாம் வந்து அப்படி தங்கியிருந்தது எல்லாமே. இது என்ன அப்படின்னா, ஒரு எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கும்ல. இந்த மாதிரி என்னுடைய நேரம் அப்படி எனக்கு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அமைதியாக தான் எனக்கு தேடினது என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து எனக்கு வடக்கு பக்கம் போ அப்படிங்கிற ஒரு ஞாபகம் எனக்கு ஒரு தோணுன விஷயம் தான் எனக்கு வடக்கு பக்கம் போனேன். ஆனால் இது எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு ஆய்வு பண்ண முடியும். எனக்கு என்னென்னா அங்கே போய் பார்க்கும்போது நான் இங்கே பார்க்கக்கூடிய ஜோதிடத்துக்கும் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட நிகழ்வுகளுக்கும் ஆய்வு பண்ணும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எனக்கு கிடைச்ச விஷயம் வந்து அனுபவங்களும் ஆச்சரியங்களும் மனிதர்களும் நிறைய உணவுகளும் அங்கே நடக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. நான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன கோவிலில் உட்காந்துருக்கிறேன். பூடான் மன்னர் வந்து அந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கே வந்து இவர் தான் பூடான் மன்னர் அன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன். ஒரு எப்படியும் ஒரு 17 வருஷம் இல்லை 18 வருஷம் இருக்கும். இப்படி நிறைய நான் உண்மையிலேயே அந்த கோவிலில் வந்து அவர் வந்ததே இல்லை. அந்த அன்றைக்கி தான் வந்திருக்கார் அவர் அந்த கோவிலுக்கு. நான் எதார்த்தமாக அந்த கோவிலில் போய் தங்கியிருந்தேன். ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து வடக்கு பக்கம் போகும்போது நம்மளை அறியாமல் நிறைய கேள்வி நிறைய பதில் எனக்குள்ளேயே நம்ம பேசுகிறது. இங்கே இருந்தோம்னா யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அது. அதுக்கு பிறகு இந்த ஜோதிடத்தில் நிறைய தேடலோட அனுபவங்கள் அங்கே எழுதுறதுக்கு புத்தகம் எழுதுறதுக்கு தான் எனக்கு நிறைய நேரம் ட்ராவல் நேரங்களை பயன்படுத்துறது எனக்கு ஒரு அந்த நேரம் எனக்கு வந்து நார்த் இந்தியா பொறுத்தளவுக்கு பொதுவாகவே எனக்கு பயன்பட்டுச்சு. எனக்கு அது பெரிய அனுபவங்கள். அது உத்தரகாண்ட் போனது, நிம்கரோலி பாபா கோயில் ஆசிரமத்தில் தங்கினது. இப்போ உத்தரகாண்ட் பார்த்தீங்கன்னா போகவே முடியல. அது நீ காஞ்சிதாம்லாம் போகவே அவ்வளோ கூட்டம் இருக்குது, நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அது நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே ஒரு 3-4 பேர் ஒரு 5-6 பேர் இருப்போம். அவ்வளோதான். காலையில் சாயங்காலம் வரையும் அதே இடத்துல படுத்துருக்கேன், அதே இடத்துல தூங்கியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோட இமயமலை வந்து ஒரு பொக்கிஷம் தான் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு. எனக்கு அந்த ஏஎல்பியும் இந்த அச்சலக்கண பദ്ധதி ஜோதிடத்தோட பெரிய பிறப்பிடமே எனக்கு இமயமலை தான். ஓகே சார். சார் அதே மாதிரி நான் உங்களோட விஷயத்தில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். லோகோவாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கட்டும், ஒரு விருட்சம் இந்த ஒரு சிம்பலை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. ஏன் விருட்சம் கொண்டு வரீங்க? நான் எனக்கு முன்னாடி சொன்னேன்ல, நான் ஒரு பூசை எல்லோரும் மணி அடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல முடியல. எனக்கு ஐயனார் கோயிலும் எனக்கு ஆலமரம். எனக்கு நான் வளர்த்ததும் மாரியம்மன் கோவில், அதுவும் எனக்கு ஆலமரம். நான் வளர்ந்ததும் பார்த்தீங்கன்னா பொதுவுடையார் கோயில், அதுவும் ஆலமரம். நான் போய் கடைசியாக உத்தரகாண்டில் உட்காந்ததும் எனக்கு ஆலமரம். இப்படி நிறைய ஆலமரங்கள் எனக்கு சம்மந்தப்பட்டுச்சு. அதோட விருட்சத்தை ஆலமரமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். சார் அதே மாதிரி ஏஎல்பி ஜோதிடத்தில் லக்னம் வந்து ரொம்ப முக்கியம், லக்னம் தான் நகர்த்தது வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கீங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், சிலருக்கு நட்சத்திரம் முக்கியமானதாக இருக்கும். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறதுல எது சார் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி தான் இது. சார் லக்னம் முடிவு பண்ணுதா, நட்சத்திரம் முடிவு பண்ணுதா, ராசி முடிவு பண்ணுதா, கிரகம் முடிவு பண்ணுதா, இப்படி நிறையா இருக்குது. இதில் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே முகூர்த்தம் குறிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் முகூர்த்தம் குறிக்கணும்ல. காலையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் ஏதோ பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வச்சிங்கன்னா இந்த திதிகளை கவனத்தில் எடுக்கவே வேண்டியதில்லை. பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் அதுவே மத்தியானமாக இருந்துச்சுன்னா நட்சத்திரங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்படி தான் வாழ்க்கை. இப்படி இப்போ ஒரு நாளில் நீ காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஒரு 3 நிகழ்வு இல்லை, ஒரு 3 பொழுதில் காலை பொழுதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் திதியை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது பிரம்ம முகூர்த்தத்தில் நாள் வச்சிங்கன்னா.
இந்த நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரதம, இன்றைக்கி அஷ்டமி அப்படின்னு நீங்கள் நாளில் பார்க்க அந்த பொழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தியானம் வச்சா நட்சத்திரத்தை பார்க்க வேண்டாம். சாயங்காலம் வச்சிங்கன்னா லக்கணத்தை நீங்கள் மேஷ லக்கணமோ மிதுன லக்கணமோ கடக லக்கணத்தில் நீங்கள் இன்றைக்கி வந்து கன்னி லக்கணத்தில் வைக்கக்கூடாதுன்னு சாயங்காலம் வைக்கலாமா வைக்கக்கூடாது. இப்படி லக்கணத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ஒரு மனிதன் இப்போ எவ்வளோ அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் அத்தனை செயல்களுக்கும் ஒரு மனிதன் இயக்குறான். நீங்கள் ஒரு வீட்டை இயக்குறீங்க, ஒரு நிறுவனத்தை இயக்குறீங்க, நான் ஒரு செயலை இயக்குறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு செயலை இயக்குறாங்கன்னா, இப்போ ஒரு செயல் ஒரு நிகழ்வு மட்டும்தான் நடக்குதுன்னா ஒரு நிகழ்வு மட்டும் நடக்காது. இப்போ உதாரணத்திற்கு இந்த இப்போ உடம்புல வந்து ஒருத்தருக்கு நோய் வந்துட்டு அப்போ லக்கணத்தை பார்க்கணும். ஒருத்தருக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, விரக்தியாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த தசாபதியா இல்லைன்னா ஏஎல்பி தசாபதியாக பார்க்கணும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் விளக்கம் தர்றேன் பாருங்க. இல்லைங்க எனக்கு பொதுவாக வந்து ஒரு தன்மைகள் இருக்குது, இவன் ரொம்ப நல்லவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறது கிரகங்களை பார்க்கணும். உண்மையிலே இவர்கிட்ட பேங்கில் பணம் இருக்கா பேங்கில் பணம் இல்லையா அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை பார்க்கணுங்க. சார் ஒரே ஒரு ஜாதகம் தான் பல முறையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பல தன்மைகளை நம்ம விளக்க வேண்டியிருக்கு. இப்போ இவருக்கு கை வலிக்குது அப்படின்னா அங்கே இவருக்கு உண்மையில் ஏஎல்பி லக்கணத்துக்கு 3ஆம் வீடு எப்படி இருக்குது, அப்போ கை சம்மந்தப்பட்ட வலி இருக்குப்பா. இப்போ கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கானே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே விஷயம் இவர் மனசுக்குள்ளே ஒரு வாரமோ 10 நாளாகவே டைம் சரியில்லை, அவருக்கு மனசுக்குள்ளே பயம் இருக்கா, அம்மா பயம் இருக்குது. இப்போ அந்த உடல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு லக்கணத்தையும் உயிர் சார்ந்த விஷயங்களுக்கு ராசியையும், ராசிங்கிறது அச்சய ராசி. இன்னைக்கு தசா நடத்தக்கூடிய நட்சத்திரத்தை தான் அச்சய ராசின்னு சொல்கிறோம். நீ பிறக்கும்போது மேச ராசியில் பிறந்தேன், பிறக்கும்போது ரிஷப ராசியில் பிறந்தேன், நான் வாழும்போது நான் விருச்சிக ராசி. இன்னைக்கு என்ன தசை நடக்குதோ அதுதான் முக்கியம். அதுதான் நட்சத்திரமாக நாங்கள் எடுத்துக்குவோம். இந்த நட்சத்திரங்களை போது தான் இப்போ இதே நட்சத்திரங்களாக இருக்கும்போது தன்மைகள் ராசியாக எடுக்கும்போது தசாபதி இயக்குதுங்கும் போது உங்களுடைய உயர் தன்மைகள் எடுத்துக்குவோம். இதே கிரகமாக இருந்தால் பொதுவான தன்மை இருக்குல்ல, இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் நான் கொஞ்சம் ரொம்ப பொறுமைசாலிங்க, இருந்தாலும் ரொம்ப எல்லாத்துக்கும் ஒத்து போவாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே விஷயம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்போ இது நீ வெளிப்படையாக தெரியக்கூடிய தன்மைகள். நீ கிரகங்கள்ங்கிறது இப்போ ரொம்ப நல்லவர் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது. உண்மையிலே அந்த ஆள் தங்கமான ஆளுங்க, ரொம்ப தங்கமான ஆளுங்க, பேசுகிறது தான் அப்படி பேசுகிறான், கரடு முரடாக பேசுகிறான். இது நட்சத்திரம். எப்படி இந்த ஒரு குணங்களை பேசும்போது வெளியில் பார்க்கக்கூடிய இவர்னும் இப்போ தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவருங்க, பொதுமூர்த்தி நல்லவருங்க இப்படின்னு சொல்லும்போது இது கிரகமாக இருக்கும். இல்லைங்க தமிழ்ச்சொல்லி ரொம்ப வந்து கோவப்படும், ஆனால் இதில் அது உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். அதுதான் உள்ளுக்குள்ளே அது கொஞ்சம் அப்படி தான் பரவாயில்ல புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறோம்ல, அதுதாங்க நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு தன்மைகளாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியாது. இதுதான் இங்கே இதுதான் தனித்தனியாக பார்க்குறோம். நீங்கள் லக்கணாதிபதி வேறு, நட்சத்திராதிபதி வேறு. லக்கணாதிபதி எங்கே இருக்கார், நட்சத்திராதிபதி எங்கே இருக்காருன்னு அழகாக 2 விஷயம் தான், 2 நிமிஷம் தான், மிஞ்சி போனால் 2 மணி நேரம் கிளாஸு அழகாக சொல்லி கொடுத்துட முடியும் உங்களுக்கு. ஜோதிடம் பல தன்மைகளாக நம்ம பிரிக்கணும், பல தன்மைகளை பிரித்து இந்த ஜோதிடத்தை படிக்கணும். சரி, இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒன்னொன்னு பார்க்கணும். இப்போ உடம்புக்கு அப்படின்னா ஒரு இதுவை பார்க்கணும், நம்ம மனசுக்குன்னா ஒன்று பார்க்கணும், இவ்வளோ சொல்கிறீங்களே சார். திருமணம்னு எடுத்துக்கிட்டா நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறாங்க, அது ஏன்? இந்த முதல்வர் படத்தில் இந்த அர்ஜுன் ஒரு கேள்வி வைப்பான், அந்த ஏத்தாவில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட ஒரு சரியான கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த கேள்வி எப்படா நீங்கள் கேட்பீங்கன்னு தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். எனக்கு நீங்கள் அதுதான் சொல்கிறேன்ல, இங்கே ஒரு 10 புத்தகத்தோட ஒரு வழியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு நட்சத்திரத்தை வச்சு இந்த பொண்ணோட கேரக்டர் இது நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது முடியாது, எப்படி இந்த பொருத்தம் மட்டும் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு கேள்வி. நானே கேட்கணும், அதுதான் கேட்குறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து கேள்வி. நானே தான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் பிறந்தனைக்குள்ள நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கல்ல, சந்திரனோட நட்சத்திரம் நீங்கள் மேசராசியில் சந்திரன் இருந்ததுன்னா சந்திரனோட நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்படி எப்படி முடிவு எடுக்கிறீங்க? ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் எப்படி இந்த வாழ்க்கை முடிவு எடுக்குது? அதை தான் நீங்கள் எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தால் கூட இன்றைக்கி வயசு 23 வயசு, இன்றைக்கி 25 வயசில் பொண்ணு கல்யாணம்னா 25 வயசில் நட்சத்திரத்தை எடுத்துக்க வேண்டியதானே? எடுத்துருக்கலாம்ல. ஓகே. அப்போ நாங்களும் என்ன பண்ணுறோம், அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதியா, ஏஎல்பி இலக்கணம் மேஷ இலக்கணம், ஏஎல்பி இலக்கணம் துலா இலக்கணம்,
பையனுக்கும் பொண்ணுக்கும் உடல் சார்ந்த பொருத்தம் இருக்குது. பொண்ணுக்கு இதுமாரி ராசி வந்து மிதுன ராசி, ராகுவோட தசை நடக்குது. அப்போ இந்த தசை வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து இன்னொரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இன்னொரு உதாரணமாக தனுசு ராசியில் ஒரு தசை நடக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் 2 ஓரளவுக்கு லக்கண பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம் இருக்குது. அச்சய ராசி பொருத்தம் இருக்குது. இவங்க ஓரளவுக்கு சேர்க்கலாம். எப்படி இது எடுத்த உடனே இந்த நட்சத்திரம் பொருந்து நாங்கள் சொல்லவே மாட்டோம். நீங்கள் 10 பொருத்தம் கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களா மேச ராசி, அதுக்கு நாங்கள் பொருத்தமே பார்க்க மாட்டோம். ஓகே சார். இங்க அக்ஷய ராசிக்கு தான் அச்சய ராசிக்கு தான் நாங்கள் பொருத்தம் பார்க்குறது. இந்த அச்சய ராசி தான் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு தீர்மானிக்குது. நீங்கள் தசாபதி வேணும்னு எடுத்துக்கிறீங்கல்ல, தசாபதி தான் முக்கியம்னு எடுத்துக்கிறீங்கல்ல, அவர் தசாபதி எடுக்கும்போது இன்னைக்கு ராசி தான், இன்னைக்கு நட்சத்திரம் தான் எடுத்துக்கணும்.